ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் இருக்கும் போதுங்க, கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்டா இருக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, என்ன ஒரு பாகிஸ்தான் சப்போர்ட்டரா இருக்கிறாங்க, ஒரு இந்தியாவுக்கு ஒரு மாதிரி நியூட்ரல் கார்டே விளையாடுறாங்க, ஒரு பாசிட்டிவா அவங்களோட டெரரிசம் ஸ்டாப் பண்றதுல எதுலயுமே ஒரு பாசிட்டிவா இல்லைன்னு சொல்லி நான் நினைச்சேன். அடுத்த கவர்மெண்ட் ட்ரம்பே வந்துட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்ச காலம் இருக்கு. ஆனா இவர் வந்த முறை இவன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை உலகத்திலேயே பார்க்க முடியாது என்ற நிலைமைக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இப்ப கிரீன்லாந்து ஆக்சுவலா கிங்டம் ஆஃப் டென்மார்க் கூட பார்ட் ஆஃப் 800 இயர்ஸ் அவங்க கிங்டம் ஆஃப் டென்மார்க்ல இருக்காங்க. இது சிங்கிள் லார்ஜஸ்ட் ஐலண்ட் அங்க இருக்கிறதுலயே வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் ஒண்டி இது கனெக்டட் டு கனடா நினைக்கிறேன். இப்ப அது வந்து எங்க டெரிட்டரி, எங்களுக்கு நீங்க எது வித்துறணும், விக்கல நாங்க இன்வைட் பண்ணிடணும் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட். இனிஷியலா வந்த போது கனடா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெனிசுவேலால போயிட்டு அவங்க பிரசிடென்ட் அவங்க வைஃப் 2 பேரையும் தூக்கிட்டு வந்து இங்க யூஎஸ்ல ட்ரை பண்றாங்க. அது ஒண்டி பண்ணா போல, சரி ட்ரை பண்ணது சொன்னது ட்ரக்குக்காக உள்ள போடுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்கிற பேரல்ஸ் நாங்க எடுத்து விற்போம், அங்க இருக்கிற ஆயில் பேரல்ஸ் நாங்க எடுத்து விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு 50 மில்லியன் என்னமோ ஒரு கணக்குக்கு வராரு. இப்போ என்ன லேட்டஸ்டா பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேட்டஸ்ட் CIA ரிப்போர்ட் பிரகாரம் நாட் ஓன்லி இன் வெனிசுவேலா கிரீன்லாந்து பட் ஆல்சோ பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல அவருக்கு ஒரு ஆக்டிவ் ஹேண்ட் இருக்குது. பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கு இப்ப ரீசென்ட் இருக்க பிரச்சனைகள், ஒரே கிளட்டா அங்க இருக்க ஹிந்துஸ் கொள் இருக்கு, அது மாதிரி கிளட்டா நடக்கும்போது அதுல ஒரு ஆக்டிவ் ஹேண்ட் CIA ஹேண்ட் இருக்குது. ஏன்னா இந்தியாவை செக்ல வைக்கிறாங்க, ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால. அதே டைம்ல பாகிஸ்தான்ல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆசிப் முல்லருக்கு அந்த கூட்டு ஃபண்ட் கொடுத்து அங்கே ஒரு செக்ல இந்தியாவை அசிங்கப்படுத்துறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரான்ல இப்ப ரீசெண்டா நிறைய ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஈரான்ல ஈரானோட சுப்ரீம் லீடருக்கும் அவங்களோட எக்ஸிஸ்டிங் டஃப் ரூல்ஸ்க்கும் அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அது கரெக்டா ரைட்டா நான் வரல சப்ஜெக்ட்டுக்கு. ஆனா அதுல ஒரு ஆக்டிவ் ரோல் வந்துட்டு இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் CIA இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னதே பாருங்க, கிரீன்லாந்து, வெனிசுவேலா, பங்களாதேஷ், அது தவிர ஈரான், எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சைனா டிபெட் இன்வைட் பண்ணிட்டு இப்ப நாளைக்கு என்ன பண்றான், சைனா உடனே நான் தைவானை இன்வைட் பண்ணுவேன்னு ஒரு காலம் நிக்கும். அதே மாதிரி பாருங்க, அங்க யுக்ரைன் அவன் இன்வைட், ரஷ்யா இன்வைட் பண்ணி உட்கார்ந்திருக்கான். எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கும் ட்ரம்போட எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர் பாத்தீங்கன்னா, கூட இருக்க அலைஸ் இங்கிலாந்து காலங்கத்துல கூப்பிட்டு நான் இப்ப டாரிஃப் போடுவேன்றது, இது கூடயே இருந்த அலைஸ் பிரான்ஸ், இந்த டென்மார்க், இப்ப நார்வேக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீஸ் பிரைஸ், எனக்கு நீங்க பீஸ் பிரைஸ், நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கலன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கூட பிஹேவ் பண்ணுவேன். இதே மாதிரி மிரட்டி கிரட்டி உருட்டி கரெக்டா பண்ணீங்கன்னா, இதுல என்ன நினைச்சு நான் கூட நினைச்சேன் ஒரு 1-2 வருஷம் முடிஞ்சிருச்சு போல, பார்த்தா இன்னும் 1 இயர் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 இயர் சகிக்கணும். காலங்கத்துல எழுது என்ன மனசுல தோணுதோ, ஓகே இந்தியாவுக்கு 50% டாரிஃப், இன்னும் ஒபே பண்ணலையா 100% டாரிஃப், என்னமோ ஒரு ஸ்லேவ் சிஸ்டம் மாதிரி ஆக்கிட்டாப்ல. ஏன்னா சம்டைம்ஸ் பாருங்க, நம்ம இது பெட்டர் நினைக்கிறது பாத்தீங்கன்னா பலசில இருக்கிற இதுவே கன்றாவே பெட்டரா இருக்கும்ன்ற நினைக்கிறேன். உண்மையிலே என்ன சொல்றதே தெரியல. one of the worst leadership of the entire world நான் பார்த்ததில்ல. In fact World War II க்கு அப்புறம் one of the baddest moment for the entire world நான் நினைக்கிறேன்.